ஓம் சாந்தி. முரளி டேட் 10/12/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதாவது முதலில் தான் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறகு மற்றவருக்கு சொல்லுங்கள். ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். அப்போது ஞான வாளில் கூர்மை வரும். கேள்வி: சங்கம் யுகத்தில் எந்த இரு விஷயங்களில் முயற்சி செய்தால் சத்யுக சிம்மாசனத்திற்கு எஜமானர் ஆவீர்கள்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துக்கம் சுகம், இகழ் புகழ் இவற்றில் சமநிலையில் இருக்கும் முயற்சி செய்யுங்கள். யாராவது கொஞ்சம் தலைகீழாக பேசினால், கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஒருபோதும் வாயால் கைத்தட்டாதீர்கள். இரண்டாவது பாயிண்ட், கண்களை சிவிலாக்குங்கள். கிரிமினல் பார்வை முழுமையாக முடிய வேண்டும். ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள். ஆத்மா என உணர்ந்து ஞானம் கொடுங்கள். ஆத்ம அபிமானியாகும் முயற்சி செய்யுங்கள். அப்போது சத்யுக சிம்மாசனத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். சம்பூர்ண பவித்திரமாக மாறுபவர்களே சிம்மாசனதாரிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளோடு பேசுகிறார். ஆத்மாக்கள், உங்களுக்கு இந்த மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இதை ஞானக்கண் என்றும் சொல்கிறார்கள். அதை கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரர்களை பார்க்கிறீர்கள். எப்போது நாம் சகோதரர்களை பார்ப்போமோ அப்போது கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாது என்பதை புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள். இப்படி செய்ய செய்ய கிரிமினலாக இருக்கும் கண்கள் சிவிலாக மாறும். உலகின் எஜமானர் ஆவதற்கு முயற்சி செய்யத்தானே வேண்டும் என்று தந்தை கேட்கிறார். இப்போது இந்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்ய புது புது ஆழமான பாயிண்ட்களை தந்தை சொல்கிறார். எனவே இப்போது தன்னை சகோதரராக உணர்ந்து ஞானத்தை கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பிறகு நாம் சகோதரர்கள் என்று பாடப்படுவது நடைமுறைக்கு வரும். இப்போது நீங்கள் மிக உண்மையான சகோதரர்கள். ஏனென்றால் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகள் உங்களோடு சேவை செய்கிறார். தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது. தந்தை வந்து சேவை செய்யும் தைரியத்தை கொடுக்கிறார். அதனால் இது எளிதாக இருக்கிறது. தினந்தோறும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். சோம்பலாக இருக்கக்கூடாது. இந்த புது புது பாயிண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றன. சகோதரர்கள் நமக்கு தந்தை கற்பிப்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஆத்மாக்கள் படிக்கின்றன. இது ஆன்மீக ஞானம். இதை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து இந்த நேரம் மட்டும் கிடைக்கிறது. ஏனென்றால் சங்கம் யுகத்தில் மட்டுமே தந்தை வருகிறார். அப்போது உலகம் மாற வேண்டி இருக்கிறது. எப்போது இந்த உலகம் மாற வேண்டுமோ அப்போதே இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று ஆன்மீக ஞானத்தை தான் தந்தை வந்து கொடுக்கிறார். ஆத்மா அசரீரி வந்தது, இங்கே சரீரத்தை பெற்றது. ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை ஆத்மா 84 பிறவி எடுக்கிறது. ஆனால் யார் எப்படி நம்பர்வார் வந்திருப்பார்களோ அவர்கள் அப்படியே ஞான யோக பயிற்சி செய்வார்கள். யார் எப்படி கல்ப முன்னர் முயற்சி செய்தார்களோ, உழைத்தார்களோ, அதே போல் இப்போதும் முயற்சி செய்து கொண்டிருப்பது பார்வைக்கு தெரிகிறது. தனக்காக முயற்சி செய்ய வேண்டும். மற்ற யாருக்காகவும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. எனவே தன்னையே ஆத்மா என உணர்ந்து தன்னோடு முயற்சி செய்ய வேண்டும். பிறர் என்ன செய்தால் நமக்கென்ன? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்றால்
முதலில் தான் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கு, அதாவது சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்போது நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாவிற்கு ஞானம் கொடுப்பீர்களோ அப்போது உங்கள் ஞான வாளில் கூர்மை இருக்கும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தானே. அதனால் ஏதோ கொஞ்சம் நிச்சயம் சகித்து கொள்ளவும் வேண்டும். இந்த நேரம் துக்கம், சுகம், புகழ், இகழ், மானம், அவமானம் அனைத்தையும் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும். எனவே எப்போது யார் தலைகீழாக பேசினாலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எப்போது ஒருவர் அமைதியாக இருப்பாரோ அப்போது அடுத்தவர் எப்படி கோபப்படுவார்? ஒருவர் பேசும்போது அடுத்தவரும் பேசினால் வாயின் கைத்தட்டல் ஏற்படுகிறது. ஒருவேளை ஒருவர் வாயின் கைத்தட்ட மற்றவர் அமைதியாக இருந்தால் அவ்வளவுதான். இதை தந்தை கற்பிக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் பாருங்கள், ஒருவர் கோபப்பட்டால் அமைதியாகுங்கள். அப்போது அவரது கோபம் தானாகவே தணியும். அடுத்தவர் கைத்தட்ட மாட்டார். ஒருவேளை வார்த்தையோடு வார்த்தை கலந்தால் சிக்கல் ஏற்படும். அதனால் குழந்தைகளே, ஒருபோதும் இந்த விஷயங்களில் கைத்தட்டாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். விகாரத்திற்கோ, காமத்திற்கோ, கோபத்திற்கோ கைத்தட்டாதீர்கள். குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தே ஆக வேண்டும். இத்தனை சென்டர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன? கல்ப முன்னரும் இப்படி சென்டர்கள் வந்திருக்கும். பல குழந்தைகளுக்கு ஆர்வம் இருப்பதால் பாபா சென்டரை திறக்கவா என்று கேட்பதை தேவர்களின் தேவரான பாபா பார்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் சென்டரை திறக்கிறோம், சென்டரின் செலவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாளுக்கு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எந்த அளவு விநாசத்தின் நாட்கள் அருகில் வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவு இந்த பக்கம் சேவையின் ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே போகும். இப்போது பாப்தாதா இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எனவே என்ன முயற்சி செய்கிறார்கள்? என்ன பதவி பெறுகிறார்கள்? யாருடைய முயற்சி உத்தமமாக இருக்கிறது? யாருடையது மத்தியமாக இருக்கிறது? யாருடையது மோசமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் அவர்கள் பார்க்கிறார்கள். மாணவர்கள் எந்த பாடத்தில் கீழ்மேலாக இருக்கிறார்கள் என்பதை பள்ளிக்கூடத்தில் டீச்சரும் பார்ப்பார். இங்கும் அப்படித்தான். ஒரு குழந்தை நன்றாக கவனம் செலுத்தினால் தன்னை உயர்வாக புரிந்து கொள்கிறார். சில நேரம் தவறு செய்தால், நினைவு செய்யவில்லை என்றால் தன்னை குறைவாக புரிந்து கொள்கிறார். இது பள்ளிக்கூடம் தானே. பாபா, நாங்கள் சில நேரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், சில நேரம் மகிழ்ச்சி குறைகிறது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மன்மனாபவ, தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். முன்னால் பரமாத்மாவை பாருங்கள். அவர் அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல சகோதரர்கள் பக்கம் பாருங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து பிறகு சகோதரனோடு பேசுங்கள். சகோதரனுக்கு நான் ஞானம் கொடுக்கிறேன், சகோதரிக்கு கிடையாது. அதாவது பாயி பாயி, ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கிறேன். உங்களுக்கு இந்த பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் உங்களை ஏமாற்றும் கிரிமினல் கண்கள் மெல்ல மெல்ல மூடிக்கொள்ளும். ஆத்மாவிடம் என்ன செய்யும்? எப்போது தேக அபிமானம் வருமோ அப்போது விழுவார்கள். பாபா, என்னுடையது கிரிமினல் கண்கள் என்று பலர் சொல்கிறார்கள். நல்லது, குற்ற கண்களை இப்போது நாகரிக கண்களோடு மாற்றுங்கள். தந்தை ஆத்மாவிற்கு 3வது கண்களை கொடுத்திருக்கிறார். 3வது கண்ணை கொண்டு பார்த்தால் தேகத்தை பார்க்கும் உங்கள் பழக்கம் விலகிவிடும். தந்தை குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவருக்கும், அதாவது பிரம்மா அப்படியே சொல்கிறார். இந்த பாபாவும் தேகத்தில் ஆத்மாவை பார்க்கிறார்.
அதனால் இதைத்தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள் என்பதை பாருங்கள். மிக பெரிய பதவி. அதனால் முயற்சியும் அப்படி செய்ய வேண்டும். கல்ப முன்னர் போலவே அனைவருடைய முயற்சியும் நடக்கும் என்பதை தந்தையும் புரிந்து கொள்கிறார். ஒருவர் ராஜாராணி ஆவார், ஒருவர் பிரஜையாவார். இங்கே உட்கார்ந்து யோகம் செய்ய வைக்கும் போது தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்றவரின் புருவ மத்தியில் உள்ள ஆத்மாவை பார்த்து கொண்டே இருந்தால் பிறகு அவரது சேவை நன்றாக நடக்கும். யார் ஆத்ம அபிமானியாகி அமர்வாரோ அவர் ஆத்மாக்களையே பார்ப்பார். இதற்கு நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரே, உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் முயற்சியும் செய்ய வேண்டும் தானே. எனவே இப்போது ஆத்மாக்களுக்கு இந்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக ஞானம் ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது, பிறகு ஒருபோதும் கிடைக்காது. கலியுகத்திலும் கிடைக்காது, சத்தியுகத்திலும் கிடைக்காது. சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கும். அதுவும் பிராமணர்களுக்கே கிடைக்கும். இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். எப்போது பிராமணர் ஆவீர்களோ அப்போதே தேவர் ஆவீர்கள். பிராமணராகவில்லை என்றால் பிறகு எப்படி தேவர் ஆவீர்கள்? இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த முயற்சி செய்கிறீர்கள். தன்னை ஆத்மாவாக பிறரையும் ஆத்மாவாக உணர்ந்து அவருக்கு ஞானம் கொடு என வேறு எந்த நேரத்திலும் சொல்வதில்லை. தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதை பற்றி ஞான சிந்தனை செய்யுங்கள். இது சரியா, நமது நன்மைக்கான விஷயமா என்பதை முடிவெடுங்கள். தந்தையின் அறிவுரை எதுவோ அதை சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பழக்கம் ஏற்படும். பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டும், ஆணுக்கும் கொடுக்க வேண்டும், ஆத்மாக்களுக்கே கொடுக்க வேண்டும். ஆத்மாவே ஆண் பெண் ஆகிறது, சகோதர சகோதரி ஆகியிருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என தந்தை சொல்கிறார். நான் குழந்தைகளின் பக்கம் ஆத்மாக்களை பார்க்கிறேன் மற்றும் ஆத்மாக்களும் தந்தையாக இருக்கும் நமது பரமாத்மா ஞானம் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இப்படி இருப்பவர்களை ஆன்மீக அபிமானி ஆனவர்கள் என்று சொல்வார்கள். இதையே ஆத்மா பரமாத்மாவோடு செய்யும் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகிறது. எப்போது எந்த விசிட்டர் வந்தாலும் தன்னை ஆத்மா என உணர்ந்து அந்த ஆத்மாவிற்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, சரீரத்தில் இல்லை. எனவே அவரையும் ஆத்மா என உணர்ந்தே ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதனால் அவருக்கும் நன்றாக இருக்கும். அப்போது உங்கள் வார்த்தையில் சக்தி இருக்கும். இது ஞான வாளில் கூர்மை ஏற்றும். ஏனென்றால் ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள் தானே. அதனால் இதையும் பயிற்சி செய்து பாருங்கள். இது சரியா என்பதை தீர்மானியுங்கள். மேலும் குழந்தைகளுக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஏனென்றால் தந்தை எளிமையாக்கி புரிய வைக்கிறார். சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்போது நாடகம் முடிவடைகிறது. இப்போது தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாகி சத்தோ பிரதான உலகின் அதிபதி ஆகிறீர்கள். பிறகு அப்படியே ஏணியில் இறங்குகிறீர்கள். எவ்வளவு சகஜமாக சொல்வதை பாருங்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வரவேண்டி இருக்கிறது. நாடக திட்டத்திற்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். வந்து குழந்தைகளுக்கு மிக எளிய நினைவு யாத்திரை கற்பிக்கிறேன். தந்தையின் நினைவில் அந்துமதி சோகதி ஆகும். இது இந்த நேரத்திற்கே சொல்லப்படுகிறது. இது கடைசி காலம். என்னை நினைவு செய்தால் சத்கதி கிடைக்கும் என இந்த நேரம் தந்தை அமர்ந்து யுக்தி சொல்கிறார். படிப்பின் மூலம் நான் இதை செய்வேன், இன்னார் ஆவேன் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொள்கிறார்கள். நான் சென்று புது உலகில் தேவி தேவர் ஆவேன் என்பது இங்கேயும் இருக்கிறது. புது விஷயம் எதுவும் இல்லை. நத்திங் நியூ என தந்தை அடிக்கடி சொல்கிறார்.
இங்கே ஏணியில் ஏறி இறங்க வேண்டும். ஜின் பூதக்கதை இருக்கிறது, அதற்கு ஏணியில் ஏறி இறங்கும் வேலை கொடுக்கப்பட்டது. ஏறி இறங்குவதே இந்த நாடகம். நினைவு யாத்திரையால் நன்கு உறுதியாவீர்கள். அதனால் குழந்தைகளே, இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தந்தை அமர்ந்து பல விதங்களில் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். இப்போது எல்லோரும் திரும்பி போக வேண்டும். ஆத்மாக்கள், நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். பாரதவாசிகளே சத்தோ ரஜோ தமோ ஆகிறார்கள். மற்ற எந்த தேசத்தவரையும் முழு 84 பிறவி எடுத்தவர்கள் என்று சொல்வதில்லை. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருப்பதை தந்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது! இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அழியாத பாகம் நிறைந்திருப்பது விஞ்ஞானிகளின் புரிதலுக்கு வருவதில்லை. இதுதான் அனைத்திலும் அதிசய விஷயம். இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பாகத்தை நடிக்கிறது, அதுவும் அழியாமல் நடிக்கிறது. இந்த நாடகமும் அழியாதது, முன்னரே நிச்சயிக்கப்பட்டது. இது எப்போது உருவாக்கப்பட்டது என யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இது இயற்கை. இந்த ஞானம் மிக அதிசயமாக இருக்கிறது. இந்த ஞானம் பெரிய அதிசயம். ஒருபோதும் யாரும் இந்த ஞானத்தை சொல்லவே முடியாது. இந்த ஞானத்தை சொல்லும் சக்தி யாரிடமும் இல்லை. இப்போது நாளுக்கு நாள் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நான் எனது சகோதர ஆத்மாவை எனக்கு சமமாக மாற்றுவதற்கு, தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வைப்பதற்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்பதை இப்போது பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உரிமை இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்கு தந்தை வருகிறார். நாம் எப்போது ராஜதானியில் இருப்போமோ அப்போது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். பின்னால் வெற்றி முழக்கம் கேட்கும். இங்கே சுகமே சுகமாக இருக்கும். எனவே தூய்மை ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எந்த அளவு பவித்திரமாக மாறுவீர்களோ அந்த அளவு கவர்ச்சி ஏற்படும். எப்போது நீங்கள் முற்றிலும் பவித்திரமாக மாறுவீர்களோ அப்போது சிம்மாசனதாரி ஆவீர்கள். அதனால் இதை பயிற்சி செய்யுங்கள். இதை கேட்டேன், அடுத்து காது வழியாக சென்றது என இருக்காதீர்கள். அப்படி இல்லை. இந்த பயிற்சி செய்யாமல் நீங்கள் நடக்க முடியாது. தன்னை ஆத்மா என உணருங்கள். அவரும் ஆத்மா என சகோதர ஆத்மாவிற்கு அமர்ந்து புரிய வையுங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதைத்தான் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். ஆன்மீக தந்தை கொடுப்பவர். குழந்தைகள் எப்போது முழுமையாக ஸ்பிரிச்சுவல் ஆவார்களோ, முற்றிலும் தூய்மை ஆவார்களோ, அப்போது சென்று சத்யுக சிம்மாசனத்திற்கு எஜமானர் ஆவார்கள். யார் தூய்மை ஆக மாட்டாரோ அவர் மாலையிலும் வரமாட்டார். மாலைக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கும் தானே? மாலையின் அர்த்தத்தை வேறு யாரும் அறியவில்லை. மாலையை ஏன் ஜபிக்கிறார்கள்? ஏனென்றால் தந்தைக்கு அதிக உதவி செய்தார்கள். அதனால் அவர்களை ஏன் நினைவு செய்ய மாட்டார்கள்? உங்களை ஜெபிக்கவும் செய்கிறார்கள். உங்களுக்கு பூஜையும் நடக்கிறது. மேலும் உங்கள் சரீரத்திற்கும் பூஜை நடக்கிறது. எனக்கோ ஆத்மாவிற்கு மட்டும் பூஜை நடக்கிறது. உங்களுக்கு இரட்டை பூஜை நடப்பதை பாருங்கள். என்னை விட அதிகம். நீங்கள் எப்போது தேவதை ஆவீர்களோ அப்போது உங்களுக்கும் பூஜை செய்வார்கள். அதனால் பூஜையிலும் நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். நினைவு சின்னத்திலும் நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். ராஜ பாக்கியத்திலும் நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். பாருங்கள், உங்களை எவ்வளவு உயர்வாக மாற்றுகிறேன். அப்படி குழந்தைகள் பிரியமாக இருக்கிறார்கள். அதிக அன்பு இருக்கும்போது குழந்தைகளை தோளிலும் தலையிலும் வைக்கிறார்கள். தந்தை முற்றிலும் தலையில் வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், புகழுக்கும் பூஜைக்கும் தகுதி பெறுவதற்கு ஸ்பிரிச்சுவல் ஆக வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மன்மனாபவ என்ற பயிற்சி மூலமாக அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவோடு பேச வேண்டும். கண்களை சிவிலாக மாற்ற வேண்டும். வரதானம், மாஸ்டர் படைப்பவரின் நிலை மூலமாக ஆபத்துக்களிலும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யும் சம்பூரண யோகி ஆகுக. மாஸ்டர் படைப்பவரின் நிலையில் உறுதியாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்தும் மன மகிழ்ச்சி தரும் காட்சியாக அனுபவமாகும். எப்படி மகா விநாச ஆபத்தை சொர்க்கத்தின் கதவை திறக்கும் சாதனமாக சொல்கிறீர்களோ, அப்படி எந்தவித சிறிய பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்து மன மகிழ்ச்சியின் ரூபமாக தெரியும். ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஆஹா என்ற சப்தம் வர வேண்டும். துக்கமும் சுகத்தின் உருவில் அனுபவம் ஆக வேண்டும். துக்கம் சுகத்தின் ஞானம் இருக்கும் போதும் அதன் பிரபாவத்திற்கும் வரக்கூடாது. துக்கத்தையும் சுகமான நாளை கொண்டு வரும் பெருமையான விஷயமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது சம்பூர்ண யோகி என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: இதய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு சாதாரண எண்ணத்தை எழுப்புவது என்றால் மண்ணில் கால் வைப்பதாகும். அவ்யக்த சைகை: இப்போது முழுமையாகும் கர்மாத்தீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். காரியங்கள் செய்யும் போதும் உடலும் லேசாக மனநிலையும் லேசாக இருக்க வேண்டும். கர்மத்தின் ரிசல்ட் மனதை ஈர்க்கக்கூடாது. காரியங்கள் எவ்வளவு அதிகமாகுமோ அவ்வளவு லேசான நிலையும் அதிகமாக வேண்டும். காரியம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடாது. எனினும் எஜமானராகி கர்மத்தை செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார், செய்பவர் நிமித்தமாகி செய்கிறார் என்ற பயிற்சி அதிகமாக்குங்கள். அப்போது முழுமையான கர்மாதீத் நிலையை எளிதில் பெறுவீர்கள். ஓம் சாந்தி.